Hello everyone. Today வந்து June 6 கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் அஃபேர்ஸ் கிளவுட் வெப்சைட்ல இருந்து நான் தனியா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துட்டு வீடியோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். நீங்க இந்த வீடியோ ஒன்ஸ் பார்த்துட்டு அந்த வெப்சைட்ல போயிட்டு ஃபுல் பிரீஃப் நியூஸ் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் நியூஸ் வந்து ரீகால் பண்ற மாதிரி இருக்கும், புரியவும் செய்யும். ஓகே, ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பிடிஎஃப் வேணும்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்ல தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மே 1ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, மே மந்த்ல இன்னும் 23ல இருந்து பேலன்ஸ் இருக்கு, அதையும் நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிடுவேன் டெய்லி ஒன் போட்டு. ஓகே, இப்போ June 1ல இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து June 6க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தென் அப்பதான் அது நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகி நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நேஷனல் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேஷனல் அஃபேர்ஸ்ல பாத்தீங்கன்னா சாண்டியாகோ பெனா பெலாசியோஸ் இவங்க வந்து பிரசிடென்ட் ஆஃப் பாராகுவே. ஓகேவா, இவங்க வந்து இந்தியாவை விசிட் பண்ண வந்திருக்காங்க. இந்தியாவை எதுக்காக விசிட் பண்ண வந்திருக்காங்கன்னா, பைலேட்ரல் ட்ரைஸ் வந்து அக்ராஸ் பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ஸ்பியர்ஸ் வந்து இன்னும் பூஸ்ட் அப் பண்ணணும் அப்படின்றதுக்காக சாண்டியாகோ பெனா பெலாசியஸ் இவங்க பிரசிடென்ட் ஆஃப் பாராகுவே இந்தியாவை விசிட் பண்ண வந்திருக்காங்க. ஓகேவா, இந்தியாவுக்கும் பாராகுவேக்கும் வந்து இது வந்து 60th ஆனிவர்சரியா. ஓகே, 64th ஆனிவர்சரி. இவங்க 64th ஆனிவர்சரியை முன்னிட்டு தான் இவங்க வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணவே வந்திருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஒரு எம்ஓயூ சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா ஜாயிண்ட் கமிஷன் மெக்கானிசம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக, ஜாயிண்ட் கமிஷன் மெக்கானிசம் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக எம்ஓயூமே சைன் பண்ணிருக்காங்க. எந்த ரெண்டு கண்ட்ரினா இந்தியாவும் பாராகுவே. இந்த கமிஷன் வச்சு வர்றது வந்து படிச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய இந்த கமிஷன் அக்ரிமெண்ட் பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் வருது, ஸோ தெளிவா படிச்சுக்கோங்க. இதோட ஃபுல் பிரீஃப் நியூஸ் பாருங்க. ஸோ நான் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே எக்ஸாம்க்கு பேஸ்டு அங்கே எடுத்துட்டு வந்துடுவேன். ஓகேங்களா, சப்போஸ் எதுனா விட்டுருந்தேன்னா அதை இங்கே வெப்சைட்டில் நம்ம படிக்கும் போது நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ பைலேட்ரல் டைஸை வந்து பூஸ்ட் அப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இவங்க வந்து இந்தியாவை விசிட் பண்ண வந்திருக்காங்க. ஓகேங்களா, 64th ஆனிவர்சரியை முன்னிட்டு. இதெல்லாமே வந்து இப்போ இந்த கீ அவுட்கம்ஸ்ன்னு இருக்குல்ல, இவங்க எந்தெந்த இதுலலாம் வந்து அவங்களோட பைலேட்ரல் டைஸ் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. கிளீன் எனர்ஜி அண்ட் சஸ்டைனபிள் டெக்னாலஜி, கவுண்டர் டெரரிசம், சைபர் செக்யூரிட்டி, ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், ஹையர் எஜுகேஷன், கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், கிரிட்டிக்கல் மினரல்ஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், கல்ச்சுரல் கோஆப்ரேஷன், இந்த செக்டார்ஸ்லாம் வந்து இவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றதுக்காக தான் இன்னும் வந்து விசிட்லாம் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்தியாவும் பாராகுவேவும் சைன் பண்ணது தான் வந்து இந்த ஜாயிண்ட் கமிஷன் மெக்கானிசம். ஸோ இந்த ஜாயிண்ட் கமிஷன் மெக்கானிசம் வந்து நம்மளுக்கு என்ன ஆஃபர் பண்ணுதுன்னா, அது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளாட்ஃபார்மா. எதுக்காகனா டு ரிவ்யூ அண்ட் எக்ஸ்ப்ளோர் கொலாபரேஷன் இன் வேரியஸ் செக்டர்ஸ் ஆஃப் காமன் இன்ட்ரெஸ்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் பாராகுவே. ஸோ இந்தியாவுக்கும் பாராகுவேக்கும் மத்தியில நிறைய செக்டார்ஸ்ல வந்து இவங்க கொலாபரேஷன் பண்றாங்கல்ல, இதெல்லாம் வந்து ரிவ்யூ பண்றதுக்காகவும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான் இந்த கமிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இந்த பாராகுவே ஓட பிரசிடென்ட் வந்து சாண்டியாகோ பெனா பெலாசியஸ், கேபிட்டல் வந்து ஹசன்ஷியன், கரன்சி வந்து குரானி, பாராகுவன் குரானி. ஓகே, ஸோ ஸ்டாட்டிக்கும் கூடவே சேர்ந்து படிங்க, ஏன்னா எக்ஸாம்ல திடீர்னு ஸ்டாட்டிக்கும் 1-2 கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது வரைக்கும் வந்திருக்கு, அதனால தான் சொல்றேன். செகண்ட் கொஸ்டின், பிரசிடென்ட் ஆஃப் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் யாருன்னா மசோட்டா கண்டா. ஓகே, இவங்களும் வந்து இந்தியாவை விசிட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட சப்போர்ட் வந்து இந்தியாவோட ஆம்பிஷன் எதுக்குன்னா டெவலப்டு நேஷனா 2047 அச்சீவ் பண்றதுக்கு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட சப்போர்ட் வந்து இருக்கும் அப்படின்றத அவங்க ரீஅஃபார்ம் பண்றாங்க. ஓகேங்களா, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட பிரசிடென்ட் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 10 பில்லியன் வந்து இந்தியாவோட அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்காக ப்ரொவைட் பண்றாங்க. ஃபார் எத்தனை இயர்க்குன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு. ஓகே, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து 10 பில்லியன் பிளான் வந்து இந்தியாவோட அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு என்ன பண்றாங்கன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஓகேங்களா. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து என்ன கமிட் பண்ணியிருக்காங்கன்னா 59.5 பில்லியன் வந்து சவரைன் லெண்டிங்காகவும் 9.1 பில்லியன் வந்து நான் சவரைன் இன்வெஸ்ட்மெண்ட்காகவும் வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சவரைன் லெண்டிங், நான் சவரைன் இன்வெஸ்ட்மெண்ட் 59.5, 91, 9.1. நெக்ஸ்ட் பாருங்க, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் பிரசிடென்ட் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நமோ பாரத் காரிடர் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நமோ பாரத் காரிடர் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரினியூ பவரையுமே விசிட் பண்ணியிருக்காங்க ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட பிரசிடென்ட். எதுக்காக அப்படின்னா 5.3 பில்லியன் பார்ட்னர்ஷிப் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்றதுக்காக. அந்த பார்ட்னர்ஷிப்பை எதுக்கு போட்டாங்கன்னா இந்தியாவோட கிளீன் எனர்ஜி டிரான்சிஷனுக்காக தான் போட்டாங்க. இதை வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்றதுக்காக 5.3 பில்லியன் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஓகே, இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும் நம்ம அமௌண்ட் படிச்சுக்கணும். ஓகேங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, திரிபுரா ஸ்டேட் இருக்காங்கல்ல, இவங்க வந்து 85.4 மில்லியன் வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் கிட்ட வந்து ரிசீவ் பண்றாங்க. எதுக்காகனா கிரீன் மேக் ஓவருக்காக. எதை ஃபோக்கஸ் பண்ணினா இவியும் சோலார் பவரையும் ஃபோக்கஸ் பண்ணி 85.4 மில்லியன் வந்து திரிபுரா கவர்மெண்ட் வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் கிட்ட வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து 434.25 மில்லியன் லோனையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வித்ரா பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அசாமோட சோலார் பவர் ப்ராஜெக்ட்காக தான். இந்த அசாமோட சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து எதோட பார்ட்னா முக்கிய மந்திரி சௌரா சக்தி ப்ரோட்கோல்போ ஸ்கீம். ஓகேவா, இது வந்து அசாமோட ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல ஒரு பார்ட் தான் இந்த சோலார் பவர் ப்ராஜெக்ட். இதுக்காக ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து 434.25 மில்லியன் வந்து லோன் வந்து வித்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் நியூஸ் வந்து திரும்ப ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபுல் நியூஸ் பாருங்க. ஸோ மசோட்டா கண்டா இவர் தான் வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட பிரசிடென்ட். இங்கே நாங்கள் தனித்தனியாக கொடுத்துருக்கிறது தான் இங்கே ஃபுல்லாக ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் நான் அங்கேயே கொடுத்துட்டேன். ஸோ இந்த நியூஸ் வந்து நீங்கள் அந்த பிடிஎஃப்லேயே ஒன்ஸ் படிச்சுக்கோங்க. அப்போ அதில் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ முக்கிய மந்திரி சௌரா சக்தி பிரகல்போ இந்த ஸ்கீமோட பார்ட் தான் வந்து இந்த அசாமோட சோலார் பவர் ப்ராஜெக்ட். அது வந்து 100 மெகாவாட் சோலார் பவர் ப்ராஜெக்ட். இதுக்காக தான் வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து லோன் வித்ரா பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா மணிலா, பிலிப்பைன்ஸ். மெம்பர் நேஷன்ஸ் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல பார்த்தீங்கன்னா 69 மெம்பர்ஸ். ஓகே, தேர்ட் நியூஸ், பூபேந்தர் யாதவ் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சோட மினிஸ்டர் தான். இவர் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா ஒரு 2 வெட்லேண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஒன்று வந்து கிச்சான் வந்து பலோடின்னு சொல்றாங்க. மினார் வந்து உதய்பூர்ல இருக்கு. ஓகே, கிச்சான் வந்து பல்லோடியில, மினார் வந்து உதய்பூர்ல இருக்கு. ஓகேவா, இது ரெண்டுமே வந்து எங்க இருக்குன்னா ராஜஸ்தான் ஸ்டேட்ல தான் இருக்கு. ஓகேங்களா, இது வந்து ராம்சர் சைட்டா வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ராம்சர் சைட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் வந்து கிச்சான் பலாடி, அதுக்கப்புறமா மினார் வந்து உதய்பூர்ல இருக்கு. இதை வந்து ராஜஸ்தான்ல இருக்கு ரெண்டுமே. ஓகேவா, இதை வந்து ராம்சர் சைட்ஸா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூவா ஆட் பண்ணியிருக்காங்க 2 ராம்சர் சைட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு தான் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ராம்சர் சைட்ஸ் வச்சுட்டு இருக்கிறது இந்தியாவில். ஓகே, இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க. இந்த கிச்சான் அப்படின்றதும் மினார் அப்படின்றதும் ராஜஸ்தான்ல இருக்க ஒரு வெட்லேண்டு தான். ஓகே, ஆனா என்னென்ன சிட்டின்னு பாத்தீங்கன்னா கிச்சான் வந்து பலோடின்ற இடத்துலயும், மினார் வந்து உதய்பூர் அப்படின்ற இடத்துலயும். இப்போ வந்து ராஜஸ்தான்ல மொத்தம் 4 ராம்சர் சைட்ஸா மாறி இருக்கு. ஓகே, என்னென்னு பாத்தீங்கன்னா சம்பார் சால்ட் லேக்கு, கியோலாடியோ கானா நேஷனல் பார்க், இப்போ புதுசா 2 ஆட் பண்ணிருக்காங்கல்ல. ஸோ இது 4மே சேர்ந்து தான் வந்து ராஜஸ்தானோட 4 ராம்சர் சைட்ஸ். ஓகேவா, இப்போ இந்தியாவில் மொத்தம் எத்தனை ராம்சர் சைட்ஸ் வந்திருக்குன்னா 91 மாறி இருக்கு. ஸோ அப்போ கேட்பாங்க டோட்டல் ராம்சர் சைட்ஸ் இன் இந்தியான்னு கேட்டாங்கன்னா 91. ஓகேவா, இப்போ 2 ஆட் ஆகி 91க்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த மினார் வெட்லேண்ட் இருக்குல்ல, இதை வந்து பேர்ட் வில்லேஜ்னு சொல்லுவாங்களாம். ஓகேங்களா, இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும்.
ஆனா ரெண்டுமே வந்து எந்த ஸ்டேட்னா ராஜஸ்தான் ஸ்டேட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இந்தியா வந்து ராம்சர் கன்வென்ஷன்ல எப்போ ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிச்சுன்னு பார்த்துக்கோங்க. 1 February 1982 தான் வந்து இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் ராம்சர் கன்வென்ஷன்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு தான் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ராம்சர் சைட்ஸ் பார்த்தோமா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ராம்சர் சைட்ஸ் வந்து எங்க இது பண்ணப்பட்டாங்கன்னா இந்த கியோலாடியா நேஷனல் பார்க்கும் ராஜஸ்தான்ல, சிலிகா லேக் ஒடிஷா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ராம்சர் சைட்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அந்த டைமுக்கு. ஓகே, இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் இது வந்து 91. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. யாஷஸ்வி சோலாங்கி இவங்க வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா, சாரி, இவங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிடையாது, சாரி. யாஷஸ்வி சோலாங்கிய ஹெய்டி கேம்பா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. திரௌபதி மர்மு தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இவங்க தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் உமன் ஆஃபீஸரா இந்த யாஷஸ்வி சோலான்கின்றவங்க இந்தியன் ஆர்மிலேருந்து இந்த ஹெய்டி கேம்ப் அப்படின்ற போஸ்ட்டுக்கு அப்பாயிண்ட் ஆகிறது. ஓகே, இதை அப்பாயிண்ட் பண்ணவங்க தான் வந்து நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்தியன் நேவிலேருந்து ஃபர்ஸ்ட் உமன் ஆஃபீஸர் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அவ்வளோதான் இந்த நியூஸ். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்வச்தே பக்வதா 2025 அப்படின்றத வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சேர்ந்து என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, ஸ்வச்சதா பத்வதா 2025 அப்படின்றத வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது என்னன்னு பாருங்க. ஸோ இந்த அப்சர்வன்ஸ் வந்து எதோட பார்ட்னா ஸ்வச் பாரத் மிஷனோட பார்ட் தான். ஓகே, இது வந்து இந்த ஸ்வச்கதா பக்வடா அப்படின்றது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இனிஷியேட்டிவ். இது எப்போ லான்ச் பண்ணப்பட்டதுன்னா 2016 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை வந்து ஒரு கிளீன்லினஸ் ஆக்டிவிட்டீஸை வந்து இன்னும் வந்து டீப்பாக கொண்டு போகணுன்றதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ். கேண்டியர் இவங்க வந்து ஹரன் இந்தியாவோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. எதை ரிலீஸ் பண்ணுறதுக்காகனா கேண்டியர் ஹரன் இந்தியன் உமன் லீடர்ஷிப் 2025 அப்படின்றத ரிலீஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, இதில் வந்து மொத்தம் 97 ரிமார்க்கபிள் இந்தியன் உமனை வந்து ஆனர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து எதை மார்க் பண்ணுதுன்னா ஃபினான்ஸ், டெக்னாலஜி, ஃபிலான்ட்ரபி, ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்பில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க உமன்ஸை தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் எத்தனை கேட்டகரிஸ்னா 9 கேட்டகரிஸ் வச்சு தான் வந்து இந்த அவார்டே வந்து ஆனர் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க. இந்த கேண்டியர் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்குல்ல, அதோட ஒரு லக்ஸுரி ஆன்லைன் பிராண்ட் தான் வந்து இந்த கேண்டியர். ஓகேங்களா, இவங்களும் ஹரன் இந்தியா நம்மளுக்கு தெரியும், மும்பை பேஸ்டு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இனாகரல் பண்ணுறது தான் கேண்டியர் ஹரன் இந்தியா உமன் லீடர்ஸ் லிஸ்ட் 2025. ஓகே, 97 ரிமார்க்கபிள் இந்தியன் உமனை வந்து ஆனர் பண்ணுறாங்க. ஓகே, எந்தெந்த ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், டெக்னாலஜி, ஃபிலான்ட்ரபி, ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸில். ஓகே, இப்போ இது வந்து ஒரு 9 கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 9 கேட்டகரியில் தான் வந்து இவங்க ஆனரே பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வெல்த் கிரியேட்டர், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லீடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், ஃபிலன்த்ராபிஸ்ட், யங் உமன் லீடர்ஸ், ஆர்டிஸ்ட், மோஸ்ட் ஃபாலோவர்ட் இன்ஃப்ளூயன்சர் ஃபவுண்டர்ஸ், மோஸ்ட் ஃபாலோடு செலிபிரிட்டி இன்வெஸ்டர்ஸ். ஓகே, இது வந்து ஒரு 9 கேட்டகரிஸு. ஓகேவா, இப்போ வந்து டாப் ரேங்க்டு உமன் லீடர்ஸ் அக்ராஸ் கீ கேட்டகரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் நம்ம படிச்சு வச்சுக்கிட்டா போதும். இது அவங்களோட நேமு, அவங்க எந்த கேட்டகரியில் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்கன்றதை படிச்சுக்கோங்க. ஓகேவா, ப்ரொஃபஷனல் அப்படின்ற கேட்டகரியில் சாந்தி ஹேகாம்பரம், இவங்க வந்து லொக்கேஷன் என்னன்னா ஐ மீன்
கோட்டக் மஹேந்திரா பேங்க் லிமிடெட்ல இவங்க ஒர்க் பண்றாங்க. ஓகேங்களா? இவங்களோட ரேங்கிங் கிரைட்டீரியான்னு பார்த்துக்கோங்க. அமௌண்ட் வேண்டாம், ஜஸ்ட் இது மட்டும் பார்த்துட்டா போதும். கேட்டகிரியும் அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க மெயினா. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் உமன் ஹெல்த் கிரியேட்டர்ல வந்து ராதா வேம்பு, இவங்க வந்து ஜோகா கார்பரேஷன், செங்கல்பட்டு, தமிழ்நாடு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உமன் லீடர் வந்து ரோஷினி நாடார், HCL டெக்னாலஜி. இன்வெஸ்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்வேதா ஜலன், இவங்க வந்து இன்டர்நேஷனல் மவுஷெட் USA சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் பிலான்த்ரோபிஸ்ட் வந்து ரோகிணி நைல்கனி, இவங்க வந்து பெங்களூர், கர்நாடகா. யங் உமன் லீடர்ஸ்ல வந்து தேவான்ஷி கெஜ்ரிவால், USA. உமன் ஆர்டிஸ்ட் வந்து அர்பிதா சிங். மஸ்ட் ஃபாலோட் இன்ஃப்ளூயன்சர் ஃபவுண்டர் வந்து மிருனால் பஞ்சல். மோஸ்ட் ஃபாலோடு செலிபிரிட்டி இன்வெஸ்டர்ஸ் வந்து சாரதா கபூர். ஓகேவா? இது ஜஸ்ட் நீங்க நேம்ஸ் எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. இந்த நேம் லிஸ்ட் நாங்க எடுத்துட்டு வரல, பட் ஆனா நீங்க படிச்சுக்கோங்க. அவங்களோட கேட்டகிரி அதை தாண்டி வந்து இந்த தீபிகா படுகோனே அவங்க வந்து ரேங்க் 5th இருக்காங்க. ராஷ்மிகா மந்தானா வந்து டாப் 10ல இருக்காங்க செலிபிரிட்டி இன்வெஸ்டர்ஸ்ல. இந்த மாதிரி தனித்தனியாக கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இத்தனை பேர் படிச்சோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடும், பட் ஆனால் ஒன்ஸ் படிச்சுக்கிறது நல்லது தான். நெக்ஸ்ட் வந்து இஷா அம்பானி, அவங்க வந்து 6th பொசிஷன்ல இருக்காங்க யங் உமன் லீடர்ஸ் கேட்டகரியில. ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹரன் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பை, மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியா வந்து பிரசிடென்சி ஆஃப் பிரியூசல் பெல்ஜியம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஃபார் எந்த டேர்ம்க்குன்னா 25 to 28க்கு இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. பிரசிடென்சி ஆஃப் பிரியூசல் பெல்ஜியம் அப்படின்ற போஸ்ட் இல்ல, அந்த இது பிரசிடென்சி இதுல வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, பிரசிடென்சி ஆஃப் பிரியூசல் இது வந்து இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சயின்ஸ், இந்த ஒரு இடத்துக்கு தான் வந்து இந்தியா வந்து அவங்களோட இது வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெல்ஜியம் பேஸ்டு இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சயின்ஸ். இந்த அந்த ஒரு பர்டிகுலர் IIAS அப்படின்ற இதுக்காக இந்தியா வான் பண்ணியிருக்காங்க அவங்களோட பிரசிடென்சி இதுவு. ஓகேங்களா? இது வந்து எந்த டேர்ம்க்குன்னு பார்த்தீங்கன்னா 25 to 28க்கான டேர்ம்ஸ்க்கு தான். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சயின்ஸ்னா என்னன்னா, இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க, பிரிசல், பெல்ஜியம். ஓகே, தேர்ட் நியூஸ், யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி இருக்காங்கல்ல, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 கண்ட்ரிஸ் எலெக்ட் பண்ணி பஹ்ரைன், கொலம்பியா, DRC, லட்வியா, லைபரியா, இந்த 5 கண்ட்ரியுமே வந்து நான் பர்மனன்ட் மெம்பரா எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி 5 கண்ட்ரி, என்னென்ன கண்ட்ரினா பஹ்ரைன், கொலம்பியா, DRC, லட்வியா, லிபரியா, இந்த 5 கண்ட்ரியையுமே நான் பர்மனன்ட் மெம்பரா என்ன பண்ணியிருக்காங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எத்தனை வருஷத்துக்குன்னா 2 இயருக்கு. எந்த வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா January 1, 2026ல இருந்து 31st December 2027 வரைக்கும். ஓகே, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி இவங்க எலெக்ட் பண்ணது தான் 5 கண்ட்ரிஸ். அந்த 5 கண்ட்ரிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பஹ்ரைன், கொலம்பியா, DRC, லட்வியா, லைபரியா. ஓகே, இந்த 5 கண்ட்ரியும் தான் நான் பர்மனன்ட் மெம்பரா என்ன பண்ணியிருக்காங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 5 கண்ட்ரியோட நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல மோத்திலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா மோத்திலால் ஓஸ்வால் BSE 1000 இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, மோத்திலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா மோத்திலால் ஓஸ்வால் BSE 1000 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் ட்ராக்கிங் த BSE 1000 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். ஓகே,
அவங்க லான்ச் பண்ண அந்த இண்டெக்ஸ் ஃபண்டோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃபண்ட் ட்ராக்கிங் இதுன்னு சொல்றாங்க, இண்டெக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா, ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். மோதிலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்டோட ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பை, மகாராஷ்டிரா. எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ் பாருங்க. அதானி ஏர்போர்ட் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 750 மில்லியன் அமௌண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. எது மூலமானா எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் இசிபி மூலமா இவங்க வந்து 750 மில்லியன் அமௌண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக. இந்த லோன் வந்து செக்யூர்ட் அட் அன் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 7.5% சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் இது மூலமா அதானி ஏர்போர்ட் லிமிடெட் அவங்க 750 மில்லியன் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் அண்ட் பிஸ்னஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் வந்து 537 crore ஆர்டர்ஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஃபார் எதுக்காகனா ஷிப் சிஸ்டம் அண்ட் அப்கிரேட்ஸ்க்காக. ஓகே, இதோட மெயின் எய்மே என்னன்னா அவங்களோட பெல்லோட டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக் போர்ட்ஃபோலியோவும் அதுக்கப்புறமா அவங்களோட டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இருக்க பொசிஷனையுமே இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட எய்மே. அதனால தான் வந்து அவங்க ஷிப் சிஸ்டம் அண்ட் அப்கிரேடுக்கு வந்து 537 crore ஆர்டர்ஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்தியன் பயோகேஸ் அசோசியேஷன் இவங்க வந்து எம்ஓயு வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெடோட சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா பயோ எனர்ஜி அண்ட் ஹைட்ரோஜன் செக்டர்ஸை வந்து இன்னும் பூஸ்டப் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா, டு பூஸ்ட் பயோ எனர்ஜி அண்ட் ஹைட்ரோஜன் செக்டர்ஸை பூஸ்ட் பண்றதுக்காக இவங்க 2 பேர் போடப்பட்ட எம்ஓயு தான் இது. யாருன்னா இந்தியன் பயோகேஸ் அசோசியேஷனும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெடும். அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன்ல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து திரௌபதி முர்மு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 92 டிஸ்டிங்யூஸ்டு சர்வீஸ் டெக்கரேஷனுக்கு வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எதுக்காகனா சர்விங் அண்ட் ரிட்டையர்டு பர்சனல் ஆஃப் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு. ஓகேவா, இது வந்து ஒரு 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. இதுல வந்து நிறைய பேருக்கு நிறைய அவார்டு கொடுத்துருக்கிறதுனால எல்லாருடைய நேம்ஸும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. இந்த அவார்டு இத்தனை பேருக்கு கொடுத்தாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா, பரம் விஷ்கிட் சேவா மெடல்ஸ் இது வந்து 30. ஹுத்தம் யுத் சேவா மெடல் இது வந்து 5 மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 57 ஹாத்தி விஷ்கித் சேவா மெடல் இது வந்து 57 மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இந்த நியூஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். பிகாஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த அவார்ட் கொடுத்துருக்கிறதுனால எல்லாருடைய நேமும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் இல்லை. இதை எப்பப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பரம் விஷித் சேவா மெடல் வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மிலிட்ரி டெக்கரேஷன் இன் இந்தியான்னு சொல்றாங்க. ஓகே, அவங்களோட பீஸ் டைம்ல வந்து அவங்க நிறைய சர்வீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அதுக்காக இவங்களை ஆனர் பண்ற விதமாக தான் இந்த அவார்டு. இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 26 ஜான்வரி 1960 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து வெறும் விக்ஷித் சேவா மெடல் இருந்துச்சு. 1967 தான் வந்து பரம் விக்ஷித் சேவா மெடல் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உத்தம் யூத் சேவா மெடல் வந்து ஜூன் 26, 1980 தான் வந்து அவார்ட் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஹதி விக்ஷித் சேவா மெடல் வந்து 26 ஜான்வரி 1960 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேஎம் பிர்லா இருக்காங்கல்ல, இவங்க வந்து ஹானர்டு வித் 2025 குளோபல் லீடர்ஷிப் அவார்ட் வந்து ஆனர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யாருன்னா யுனைடெட் ஸ்டேட்டோட இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஃபோரம் தான் கேஎம் பிர்லாவை ஆனர் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடந்துச்சுன்னா வாஷிங்டன், USA. ஓகே, யுனைடெட் ஸ்டேட் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஃபோரம் தான் கேஎம் பிர்லாவை 2025 குளோபல் லீடர்ஷிப் அவார்டுக்கு வந்து ஆனர் பண்ணியிருக்காங்க. இந்த இது எங்கே நடந்துச்சுன்னா வாஷிங்டன், USA தான் நடந்துச்சு.
நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷன். டிசிஎல் இந்தியா லிமிடெட் இருக்காங்கல்ல, இவங்க வந்து ரோஹித் சர்மா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பிராண்ட் அம்பாசிடரா ஃபார் செகண்ட் கான்சிக்யூட்டிவ் இயருக்கு. ஓகே, யாருன்னா டிசிஎல் இந்தியா ஹோல்டிங் பிரைவேட் லிமிடெட். ஓகே, இவங்க வந்து ரோஹித் சர்மாவோட பிராண்ட் அம்பாசிடரை வந்து என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 2 இயர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் அடிடாஸ் இந்தியா நம்மளுக்கு தெரியும். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுஹானா கானை வந்து பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சுஹானா கானை வந்து அடிடாஸ் இந்தியாவுக்கு பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெதர்லாண்டோட பிரைம் மினிஸ்டர் திக் ஷூஃப் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ரெசிக்னேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் பிவிவி டிசைட் பண்ணதுக்கு அப்புறம். ஓகேவா, டு குவிட் பொல்யூஷனை குவிட் பண்றதுக்காக. யாருன்னா நெதர்லாண்டோட பிஎம். அக்விசேஷன் அண்ட் மெர்ஜர்ல பாத்தீங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா வார்பர்க் பின்கஸை வந்து 9.99% வந்து ஸ்டேக் வந்து ஐடிஎஃப்சி பேங்க்ல இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து அப்ரூவலும் பண்ணியிருக்காங்க. எதுனா என்ன அப்ரூவல் பண்ணியிருக்காங்கன்னா ஐபிஜி வந்து ஆம்னிகாம் வந்து ப்ரப்போஸ் வந்து அக்விசேஷன் பண்றதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மெர்ஜரோட எய்மே என்னன்னா வேர்ல்டோட லார்ஜஸ்ட் அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் கம்பெனியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக தான் இந்த மெர்ஜர் வந்து இது பண்ணியிருக்கு. மெயின் எய்மே. ஓகே, ஸோ இன்னைக்கான நியூஸ் ஓவர். நீங்கள் அந்த ஒன்ஸ் வீடியோ பார்த்துட்டு இதில் வந்து ஒன்ஸ் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கோங்க, அப்போ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.